இந்த வீடியோவில் நாம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையுடைய தமிழ் பாடக்குறிப்புகள் பார்க்கலாம். இது நம்மளுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைகறை பொழுது எந்த நிலத்திற்குரிய முதல் பொருள்? வைகறை பொழுது எந்த நிலத்துக்குரிய முதல் பொருள்? விடை பார்க்கலாமா? மருதம். கும்பமுனி தமிழ்முனி எனப்படுபவர் யார்? கும்பமுனி தமிழ்முனி எனப்படுபவர் யார்? விடை அகத்திய முனிவர். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது? தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது? விடை 27 இயல்களை கொண்டது. பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பதிகம் பாடியவர் யார்? கேள்வி, பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பதிகம் பாடியவர் யார்? விடை குமட்டூர் கண்ணனார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை திருவிக கல்யாணசுந்தரனார் அவர்கள்தான். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று பாடியவர் யார்? நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். கொடிமரத்தின் வேர்கள் யார் எழுதிய கவிதை தொகுப்பு? கொடிமரத்தின் வேர்கள் யார் எழுதிய கவிதை தொகுப்பு? விடை வைரமுத்து. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? விடை புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? விடை புதுமை பித்தன். கலைஞன் தியாகம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? கலைஞன் தியாகம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? விடை கீவா ஜெகநாதன். அடுத்து 47 நாட்கள் யார் எழுதிய நாவல்? 47 நாட்கள் யார் எழுதிய நாவல்? விடை சிவசங்கரி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு யார் எழுதிய நூல்? கேள்வி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு யார் எழுதிய நூல்? விடை மாபோ சிவஞானம் அவர்கள்தான். சொல்லும் அவற்றின் குறியீடும் யார் எழுதிய நூல்? சொல்லும் அவற்றின் குறியீடும் யார் எழுதிய நூல்? ஆன்சர் ஆபி சேதுப்பிள்ளை அவர்கள்தான். உவேசாவின் இயற்பெயர் என்ன? கேள்வி, உவே சாமிநாதனுடைய இயற்பெயர் என்ன? விடை வெங்கடராமன். அடுத்து, மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற தலைப்பில் நூல் எழுதியவர் யார்? மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற தலைப்பில் நூல் எழுதியவர் யார்? விடை மயிலை சீனி வெங்கடசாமி. சைவ கண்கள் யார் எழுதிய நூல்? கேள்வி, சைவ கண்கள் யார் எழுதிய நூல்? விடை GM முத்துசாமி பிள்ளை அவர்கள்தான். தேம்பாவணி எங்கு அரங்கேற்றப்பட்டது? தேம்பாவணி எங்கு அரங்கேற்றப்பட்டது? விடை மதுரையில். கம்பராமாயணத்தை முதலில் பதிப்பித்தவர் யார்? கம்பராமாயணத்தை முதலில் பதிப்பித்தவர் யார்? விடை திரு வெங்கடாச்சல முதலியார் அவர்கள். பாஞ்சாலங்குறிச்சி வீரசரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலங்குறிச்சி வீரசரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஜெகவீர பாண்டியர். பிறந்ததெப்படியோ என்ற நூலை எழுதியவர் யார்? பிறந்ததெப்படியோ என்ற நூலை எழுதியவர் யார்? விடை தேப்போ மீனாட்சி சுந்தரனார். முருகனின் ஊர்தி எது? விடை மயில். சிறிய பெருந்தகையார் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறிய பெருந்தகையார் என அழைக்கப்படுபவர் யார்? விடை திருஞான சம்பந்தர். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று பாடியவர் யார்? என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று பாடியவர் யார்? விடை திருமூலர். பரிபாடல் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? பரிபாடல் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? விடை 13. நன்னூலுக்கு மயிலைநாதர் எழுதிய உரையின் பெயர் என்ன? நன்னூலுக்கு மயிலைநாதர் எழுதிய உரையின் பெயர் என்ன? விடை மயிலைநாதம். ஆசாரிய இருதயம் யார் எழுதிய நூல்? விடை அழகிய மணவாளர். நாதமுனிகள் பிறந்த ஊர் எது? நாதமுனிகள் பிறந்த ஊர் எது? விடை வீரநாராயணபுரம். காந்தி புராணம் எழுதியவர் யார்? விடை அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் தான் காந்தி புராணத்தை எழுதியிருப்பாங்க. இந்த வீடியோவில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் இடம்பெறும்.
முடிஞ்சால் இந்த வீடியோவில் பார்த்துடலாம், இல்லைன்னா அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். அடுத்து, நண்டும் தும்பியும் நான்கரி வினவே என்று கூறும் நூல் எது? நண்டும் தும்பியும் நான்கரி வினவே என்று கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். முசு என்பது எதனை குறிக்கும்? முசு என்பது எதனை குறிக்கும்? விடை குரங்கு. அடுத்து, சைவத்திரவு என்ற நூலை எழுதியவர் யார்? கேள்வி, சைவத்திரவு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை திருவிக கல்யாணசுந்தரம் அவர்தான். திருவி கல்யாணசுந்தரம் அவர்கள்தான் சைவத்திரவு என்ற நூலின் ஆசிரியர். உள்ளத்தே உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாடியவர் யார்? கேள்வி, உள்ளத்தே உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். கேள்வி, யாருக்கும் வெட்கமில்லை என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? யாருக்கும் வெட்கமில்லை என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? விடை சோ. அடுத்து, எதிர்நீச்சல் யார் எழுதிய நாடகம்? எதிர்நீச்சல் யார் எழுதிய நாடகம்? விடை கே. பாலச்சந்தர். கம்பதாசனின் இயற்பெயர் என்ன? கம்பதாசனின் இயற்பெயர் என்ன? விடை ராஜப்பா. தமிழச்சி யார் எழுதிய நூல்? கேள்வி, தமிழச்சி யார் எழுதிய நூல்? விடை வாணிதாசன். கொங்கு நாடு என்ற நூலை எழுதியவர் யார்? கேள்வி, கொங்கு நாடு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை புலவர் குழந்தை. அடுத்தது, சோமு என அழைக்கப்படுபவர் யார்? கேள்வி, சோமு என அழைக்கப்படுபவர் யார்? விடை மீபா சோமசுந்தரம் தான் சோமு எனவும் அழைக்கப்படுறாரு. நெஞ்சில் ஒரு முள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கேள்வி, நெஞ்சில் ஒரு முள் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? விடை மு. வரதராசன். அடுத்த கேள்வி, நெடுந்தொகை என பெயர் பெற்ற நூல் எது? நெடுந்தொகை என பெயர் பெற்ற நூல் எது? விடை அகநானூறு. கேள்வி, முல்லைக்கு புறநான புறத்திணை எது? முல்லைக்கு புறநான புறத்திணை எது? விடை வஞ்சி. தேவருலகத்திலிருந்து பூவுலகத்திற்கு கரும்பு கொணர்ந்த பரம்பரையை சார்ந்தவன் யார்? கேள்வி, தேவருலகத்திலிருந்து பூவுலகத்திற்கு கரும்பு கொணர்ந்த பரம்பரையை சார்ந்தவன் யார்? விடை அதியமான். ஐங்குறுநூறு அடி வரையறை யாது? கேள்வி, ஐங்குறுநூறு எத்தனை அடி வரையறைகளை கொண்டது? விடை 3 அடி முதல் 6 அடி வரை. வளைக்கரம் யார் எழுதிய நாவல்? வளைக்கரம் யார் எழுதிய நாவல்? விடை ராஜம் கிருஷ்ணன். கேள்வி, பெரிய புராண ஆராய்ச்சி என்ற நூல் எழுதியவர் யார்? பெரிய புராண ஆராய்ச்சி என்ற நூல் எழுதியவர் யார்? விடை டாக்டர் ராசமாணிக்கனார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை கா. கோவிந்தன் அவர்கள்தான். மெக்காலே கல்வி முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? கேள்வி, மெக்காலே கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1835. தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடம் எப்பொழுது நிறுவப்பட்டது? தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடம் எப்போது நிறுவப்பட்டது? விடை 1712 தரங்கம்பாடியில் தான் முதல்ல அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது. அடுத்து, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று பாடிய புலவர் யார்? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று பாடிய புலவர் யார்? விடை மோசிகீரனார். கேள்வி, அகநானூரை தொகுத்தவர் யார்? கேள்வி, அகநானூறு தொகுத்தவர் யார்? விடை மதுரை உப்பூரி குடி கிளார் மகன் உரித்திர சன்மர் தான் அகநானூரை தொகுத்தவர். அடுத்தது கேள்வி, நவகிரகம் யார் படைப்பு? நவகிரகம் யார் படைப்பு? விடை கே. பாலச்சந்தர். லீலாவதி என்ற கணித நூலை எழுதியவர் யார்? விடை பாஸ்கராச்சாரியார். கேள்வி, எட்டுத்தொகை நூல்களில் மிகுந்த அடிவரையறை பெற்றிருக்கும் நூல் எது? எட்டுத்தொகை நூல்களில் மிகுந்த அடிவரையறை பெற்றிருக்கும் நூல் எது? விடை பரிபாடல். கேள்வி, கன்னட மொழியில் எழுதப்பெற்ற முதல் நூல் எது? கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் நூல் எது? விடை கவிராஜ மார்க்கம். அடுத்தது, அறிஞர் அண்ணாவை தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா என்று கூறியவர் யார்? கேள்வி, அறிஞர் அண்ணாவை தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா என்று கூறியவர் யார்? விடை கல்கி. கேள்வி, சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக சபை எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை 1914. கேள்வி, பதிற்று பத்தில் 3ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்?
பதிற்றுப்பத்தின் 3ஆம் பத்தில் பாட்டுடை தலைவன் யார்? விடை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். கேள்வி ஸ்வர்ணகுமாரி யார் எழுதிய சிறுகதை? ஸ்வர்ணகுமாரி யார் எழுதிய சிறுகதை? விடை பாரதியார். கேள்வி கரித்துண்டு நாவல் யார் எழுதியது? விடை மு. வரதராசன். புனர்ஜன்மம் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? விடை கூப்பா ராஜகோபாலன். கேள்வி தொல்காப்பியர் குறிப்பிட்ட காட்டும் தமிழ் எழுத்துகள் எத்தனை? தொல்காப்பியர் குறிப்பிட்டு காட்டும் தமிழ் எழுத்துகள் எத்தனை? விடை 33. மெழுகுவர்த்தி யார் எழுதிய நாடகம்? மெழுகுவர்த்திங்கிற நாடக நூல். இந்த நாடகத்தை யார் எழுதினது? விடை கே. பாலச்சந்தர். கேள்வி அரசன் ஒட்டக்கூத்தருக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன? அரசன் ஒட்டக்கூத்தருக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன? விடை காலம் என்னும் விருது. கேள்வி நளவெண்பா எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 3 காண்டங்கள். கேள்வி உரிமை பாகர் பதிகம் பாடியவர் யார்? விடை படிக்காசு புலவர். கேள்வி சகுந்தலத்தை தமிழ்படுத்தியவர் யார்? சகுந்தலத்தை தமிழ்படுத்தியவர் யார்? விடை மறைமலை அடிகள். கேள்வி இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? விடை வைரமுத்து. கேள்வி வடமொழியின் பாரதம் பாடியவர் யார்? வடமொழியில் பாரதம் பாடியவர் யார்? விடை வியாசர். கேள்வி இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என தம் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என தம் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? விடை ஜியு போப். கேள்வி சதுரகராதியை உருவாக்கியவர் யார்? சதுரகராதியை உருவாக்கியவர் யார்? விடை வீரமாமுனிவர். ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கேள்வி ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. கேள்வி தேவயானை புராணம் பாடியவர் யார்? தேவயானை புராணம் பாடியவர் யார்? விடை நல்லாப்பிள்ளை. கேள்வி தேசபக்தன் நவசக்தி என்ற 2 இதழ்களை நடத்தியவர் யார்? தேசபக்தன் நவசக்தி என்ற 2 இதழ்களை நடத்தியவர் யார்? விடை திருவிகா. தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் எத்தனை? தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடுகள் எத்தனை? விடை 8. பெருங்குறிஞ்சி என அழைக்கப்படும் நூல் எது? பெருங்குறிஞ்சி என அழைக்கப்படும் நூல் எது? விடை குறிஞ்சிப்பாட்டு. கேள்வி அரிமர்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் யார்? விடை மாணிக்கவாசகர். தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். கேள்வி அன்று வேறு கிழமை என்ற புது கவிதை நூலின் ஆசிரியர் யார்? விடை ஞானக்கூத்தன். வனவாசம் யார் எழுதிய சுயசரிதை? வனவாசம் யார் எழுதிய சுயசரிதை? விடை கண்ணதாசன். கேள்வி பட்டத்து யானை யாருடைய கவிதை தொகுப்பு? விடை நா. காமராசன். வீவர்ஸ் இன்னும் இது கண்டினியூவாக கேள்விகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.